also hold when there are terms having negative numbers as well கேட்டிருக்காங்க. சோ அப்போ நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்பிரஷன்ஸ் எடுத்துக்கிறோம். கவனிக்கிறியா? So yes, swapping the terms having negative numbers does not change the sum. அப்ப என்னன்னா, இப்ப இந்த -3யும் -2யும் மாத்தி போட்டாலுமே ஆன்சர் -5 தான் வரும். சோ -3, சப்போஸ் நீ வந்து -3யும் -2யும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ற. சோ இது ஆட் பண்ண சொல்லிருக்காங்க, ஏன்னா நடுவுல அடிஷன் சிம்பிள் இருக்கு. புரியுதா? அப்படின்னா என்னது, மைனஸ் மைனஸ் பிளஸ் பண்ணுவ. சோ 5 வந்துரும். கிரேட்டர் நம்பர் 3க்கு முன்னாடி மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டுப்ப. ஸ்வாப்பிங்னா என்ன பண்ணணும், இப்ப நீ எடுத்திருக்க நம்பர் -3யும் -2யும் அதை மாத்தி போடு. அப்ப -2 -3 போட்டாலும் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், -5 தான் வரும். சோ அடிஷன்ல ஸ்வாப்பிங் பண்ணாலும் யூ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம், யூ வில் பி கெட்டிங் த சேம் ஆன்சர். புரிஞ்சுதா? சோ ஏதாவது ரொம்ப ரேர் கேசஸ்ல தான் என்ன நடக்கும், ஆன்சர்ஸ் வேரி ஆகலாம். சரியா? So can you explain why this happens using the token model of the integers that we saw in the okay? So இப்போ உனக்கு ஆல்ரெடி தெரியும், பிளஸ் மைனஸ். பிளஸ் டோக்கன்னா பிளஸ் சிம்பிள் கொடுப்ப, +1 ன்னு அர்த்தம். அதே மாதிரி நெகட்டிவ் டோக்கன்னா -1 ன்னு அர்த்தம். இதெல்லாம் ஆல்ரெடி பேசிக் தான். So கவனி. So when we put one positive and one negative token together, அப்பனா +1யும் -1யும் ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல போட்டனா ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு 0 கிடைக்கும். அதுதான் இங்க எழுதி இருக்கும். புரியுதா? சப்போஸ் 5யும் -3 எடுத்துக்கிட்டனா சப்ட்ராக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் நம்மளுக்கு ரெண்டு பாசிட்டிவ் டோக்கன் கிடைக்கும். அதே மாதிரி -2யும் +யும் எடுத்துக்கிட்டனா 2வும் 5, அப்ப நெகட்டிவ் டோக்கன் பாசிட்டிவ் டோக்கன் நம்மளுக்கு பாசிட்டிவ் டோக்கன் 3 கிடைக்கும். புரியுதாடா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ்லாம், இதெல்லாம் நீயே அப்படியே போட வேண்டியதான். இதுவும் அது என்னது, நெகட்டிவ் நம்பர்ஸ் ஹோல்ட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி என்னது, ஏதாவது -5 + 3 ஸ்வாப் பண்ணி போட்டாலும் உனக்கு ஆன்சர் சேமா தான் வருது. சோ சேஞ்சிங் த ஆர்டர் ஒர்க்ஸ் ஹியர் டு. அப்போ சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் சேமா தான் வருது. இது தனியா எனக்கு இங்க போட்டு காமிச்சிருக்கணும், இது தனியா போட்டு காமிச்சிருக்கணும். அது மாதிரி தனித்தனியா ஸ்டெப் போட்டிருக்கணும். சரியா மிதா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கவனிங்க. If the total number of friends goes up to 7 and the tip remains the same, how much will they have to pay? So write an expression for this situation. So இப்ப total number என்ன சொல்லிருக்காங்க, 7. Cost of one தோசை வந்து நம்ம 23 ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்ப total cost எப்படி எடுத்துப்போம், 7 into 23. புரியுதா? So the tip remains the same. இப்ப இந்த டிப்ஸ் கொடுக்கறதா இருந்தா இப்ப 5 rupeesனா அது சேமா தான் இருக்கும்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சோ அதுல ஏதோ சேஞ்ச் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. சோ சேமா இருக்கிற வேல்யூ வந்து நீ 5ன்னு எடுத்துக்கிற. சோ அப்போ 7 into 23 எந்த வேல்யூவா வேணாலும் இருக்கலாம், தோசாவோட பிரைஸ் எந்த வேல்யூவாவும் இருக்கலாம். காஸ்ட் ஆஃப் த டிப் வந்து சேமா தான் கொடுக்க போற. அப்ப அதுல எந்த சேஞ்சுமே கிடையாது. அப்ப 7 into 23 + 5. சோ 7 into 23 வந்து 161, அதோட +5 பண்ணனா 166. புரியுதா? சோ நெக்ஸ்ட் பாருங்க. For each of the cases below, write the expressions and identify its terms. So appo if the teacher had called out 4, Ruby would write. So இப்போ teacher வந்து 4 ன்னு சொல்றாங்க, அப்ப ரூபி என்ன எழுதுவாங்க? So it's just an example, நீ அஸ்யூம் பண்ணிக்கிறது தான். So அப்ப ரூபி வந்து அவங்க ஒரு டேர்ம் எழுதுறாங்கன்னா 8 into 4 + 1 அப்படின்னா எப்படி எழுதலாம்னா 8 into 4, 1. அதேதான் இங்க எழுதியிருக்கோம். 7 into 23 பிளஸ்க்கு பதிலா (5). So expressing the terms, இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம்னு அர்த்தம். 8 into 4ன்றது ஒரு கம்ப்ளீட் டேர்ம் சேர்ந்து இருக்கிறது, 1ன்றது தனி டேர்ம். அதே மாதிரி 4 into 7ன்றது ஒரு டேர்ம், 5ன்றது ஒரு டேர்ம். புரியுதா? அதனால தான் கமா யூஸ் பண்றோம். சின்ன 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 இதெல்லாம் கரெக்டா எழுதணும், மாத்தி எழுதிட கூடாது. சோ நெக்ஸ்ட் இங்க பாரு, அதே மாதிரி டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல வந்து மல்டிப்ளிகேஷன் இல்ல, அப்ப இது எல்லாமே தனித்தனி டேர்ம். 23 தனியா போட்டு கமா போட்டுக்கோ, -7 போட்டு கமா போட்டுக்கோ, 8 போட்டுக்கோ தனியா. புரியுதா? சோ சிம்பிளிஃபை பண்ணி அது எழுதிருக்கணும், அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் பாரு, 39 போட்டுக்கோ. இன்டூல இருக்கிறது ஒரே டேர்ம், அப்போ -2வும் 6ம் ஒரே டேர்ம், 11 தனி டேர்ம். சோ ஃபர்ஸ்ட் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மத்ததை போடணும். சோ மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் முடிப்போம் இங்க. புரியுதா? இங்க பாரு, 2வும் 6ம் ஒரே டேர்ம்,
அதனாலதான் இங்க டேர்ம்ல 39 ஒரு டேர்ம், -2 into 6 ஒரு டேர்ம், 11 ஒரு டேர்ம். அப்ப -2வையும் 6ஐயும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கணும், -12 கிடைக்கும். அப்புறம் 37யும் -12யும் என்ன பண்ணணும், பிளஸ் மைனஸ் இருக்கு, அப்ப சப்ராக்ட் பண்ணிடணும். இந்த 11 அப்படியே எடுத்துட்டு வரணும், எதுவுமே சேஞ்ச் பண்ணாம. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஆன்சர் எழுதணும். புரிஞ்சு